பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு புனிதருடைய ஜெபமாலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த புனிதரையே நம்மளுக்கு அப்படி ஒருத்தவங்க இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் அந்த புனிதையை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அவங்களுடைய அந்த எவ்வளோ அந்தஸ்து, பவர், எது வசதி வாய்ப்புகள் எது இருந்தாலும் நேர்மைக்கு நல்லதுக்கு துணை போகணும்னு ஒரு ஸ்ட்ராங்காக நின்ன ஒரு 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 கேரக்டர், ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி அவருடைய ஜெபமாலை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். சென்ட் கிளாடியா பிரக்குல்லாங்கிறவங்கள பற்றி தான் இன்றைக்கி அவங்களுடைய ஜெபமாலை தான் இங்கே இருக்குது, அவங்களுடைய ஃபோட்டோ தான் இங்கே இருக்குது. இப்படி ஒரு புனிதராக நிறைய பேர் கிளாடஸ்ன்னு வச்சுருப்போம், கிளாடுன்னு வச்சுருப்போம். ஏன் என் பையனோட பேர் கூட அக்டோபர் 27 இன்னைக்கு அவங்களுடைய திருநாள், ஃபீஸ்ட் டே. அதாவது சென்ட் கிளாடியா ஆஃப் பிரக்குல்லா, கிளாடியா பிரக்குல்லான்னு. அவங்க யாருன்னா, பிளாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, போஞ்சு பிளாத்து அதிகாரத்தில் பாடுபட்டு சேசு சிலுவையில் அறையப்பட்டார்னு, அந்த போஞ்சு பிளாத்துவோட ஒய்ஃப், மனைவி தான் இந்த கிளாடியா பிரக்குல்லா. அவங்க புனிதரா? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஜெபமாலை இருக்குங்க திரு அவையில். அவங்களையும் அங்கீகரிக்கப்பட்டு அவங்களுக்கும் அவங்க புனிதர், அதாவது மார்ட்டிடம், வேத சாட்சியாக மரணிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் புனிதர்னு பட்டம் கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு ஜெபமாலை வெளியிட்டிருக்காங்க. இது எப்படின்னா ரொம்ப ரொம்ப இந்த காலத்துக்கு அவசியமான ஒரு ஜெபமாலை. சேசுசாமி எந்த தப்பும் பண்ணாமல், எந்த குற்றத்துக்கும் ஆளாகாமல் தீர்ப்புக்குள்ளாக்கப்பட்டு பிளாத்து முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. யூதர்கள் என்னென்னா, எப்படியாவது இவர் சிலுவையில் அறையப்பட்டு இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ தாழ்ச்சியன், யாரை புதுமை பண்ணுறது, சூசையோட மகனா, மரியா மகனா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மரியா மகன் புதுமை பண்ணலாமா, இவன் பண்ணலாமா, அவன் பண்ணலாமான்னு சேசுவை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அதனால தான் ஃபால்ஸாக தப்பாக புகார் சொல்லி அவர் மேலே பழிய சொல்லி அவர் சிலுவைக்கு உட்படுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பிளாத்து முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அப்போது அவங்க மனைவி ஒரு நோட் எழுதி தன் கணவருக்கு அனுப்புகிறாங்க. அதாவது இந்த கிளாடியா அவங்க ஒரு நோட் எழுதி அவங்க கணவருக்கு அனுப்புகிறாங்க. நீ இந்த நியாயமான மனிதனின் பொருட்டு நீ தப்பாக தீர்ப்பு சொல்லாத, யார் பேச்சையும் கேட்காத. ஏன்னா என்னால் நேற்று இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. இவர் என் கனவுல அது விஷனா திருக்காட்சியான்னு கூட தெரியல. அவர் ரொம்ப நேர்மையாளர், நல்லவர், அவருக்கு எதிராக இன்ஜஸ்டிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஒரு நோட் எழுதுகிறாங்க. ஏன்னா அந்த பாவம் எத்தனை இதனால நம்மளால் கழுவ முடியாது. உண்மையான ஒருத்தருக்கு எதிராக நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி நோட் எழுதுகிறாங்க. அதனால தான் அந்த பிளாத்து கேட்குறாரு, பாண்டியஸ் பிளாத்து கேட்குறாரு, இவர் மேலே நான் எந்த குற்றமும் பார்க்க முடியலேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் விடுதலை செய்யிட்டான்னு கேட்குறாரு. ஆனால் அவங்க பர்னபாஸ்னு ஒரு கொலையாளிப்புனா நோ வேணாம், எங்களுக்கு இயேசுவை நாசரேத் இயேசுவை சிலுவையில் போடும்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் அந்த நோட்டை பார்த்துட்டு, அந்த அம்மா தன்னோட மனைவி எழுதி கொடுத்த நோட்டை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, கையை கழுவிடுறாரு. இந்த பாவத்துக்கும் நீங்கள்லாம் சொல்கிறீங்க, கட்டாயப்படுத்தி இந்த அளவு கொண்டு வந்து வச்சுட்டீங்க, அதனால நீங்கள் எனக்கு வேறு எதுவுமே கொடுக்கல, இந்த பாவத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கையை கழுவிடுறாரு. அதோட நம்ம சீன் நம்மளுக்கு இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வரலாறு. அதுக்கப்புறம் நம்ம அவர் சாட்டையார் அடிக்கப்படுறது மீதி எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த ஜெபமாலை என்ன சொல்லுதுன்னா, இந்த அம்மா ஒரு பெரிய ராஜாவின் மனைவியாக இருந்தாலும், ஒரு பிரசிடெண்ட்டோட மனைவியாக இருந்தாலும், அவங்க கனவாது ஒன்றாது போங்க அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் இருந்திருக்கலாம், ஆடம்பர படாகமாக இருந்திருக்கலாம். இல்லை, அதாவது நேர்மையற்ற வழியில் எது செஞ்சு அந்த பாவம் நம்ம வாங்கிக்க கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. ஒரு பெண், அதாவது அந்த காலத்தில் ஒரு பெண் நியாயத்துக்காக இப்படி நிற்கிறாங்கங்கும் போது இது ஒரு பெரிய பேசப்பட வேண்டிய விஷயம். இந்த ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டிய விஷயம். இந்த ஜெபமாலை எப்படி ஜெபிக்கணும்னா, எல்லா ஜெபமாலையும் சொல்கிற மாதிரி பிதாசுதன் 3 பரலோகத்து மந்திரம், அதாவது அருளந்த மரியே 3 பரலோகத்து மந்திரம். அதுக்கப்புறம் நாம் நிறைய சமயங்களில் நமக்கு அது தவறு இல்லை அவங்க மேலேன்னு தெரியும், நம்ம செய்கிறது பொய் குற்றம்னு தெரியும். ஆனால் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு ஒதுங்கி போயிருப்போம். இல்லை, சில பக்கம் அவன் தானே அனுபவிக்க போகிறான், நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பொய் குற்றம் சாட்டுறது மட்டும் இல்லாமல் ஒதுங்கி போயிருப்போம். இல்லை, குற்றம் சாத்துமோடு
அவர் நியாயமானவர்னு தெரிஞ்சு, அவங்க நியாயமான பெண்ணுன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு எதிராக பார்க்காமையே பொய்யா நிறைய சாட்சியம் சொல்லியிருப்போம். நம்ம இனி மேற்கொண்டு எப்படி இந்த அம்மா, அதாவது ஒரு பிரசிடெண்ட்டோட போஞ்சு பிளாத்து அவருடைய மனைவியாக இருந்தாலும் நேர்மையோடு ஒரு நியாயமான தீர்ப்பை கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு பெண்மணி புனிதர் தான். நாமளும் இந்த புனிதையின் வழியாக, புனித கிளாடியா பிரிஸ்கில்லா வழியாக நேர்மையற்ற வழியில் இதுவரை செய்திருந்தால் இனி செய்ய மாட்டோம் என்று, நல்ல வழியில் இருப்பவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுப்போம் என்று, தவறானவர்களை சுட்டி காட்டுவோம், தவறற்ற வழியில் நெறிய கட்ட வழியில் நம்மளை யாராவது கட்டாயப்படுத்தி அவர்கள் மேலே பழி சுமத்த சொன்னாலும் சுமத்த மாட்டோன்னு சொல்லி திடமாக ஆண்டவருக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன். ஏன்னா ஒன்று, அவர் நியாயமற்றவர்னு சொல்லி அதிலே நின்றுக்கணும். அதுக்கு மேலே அந்த பாவத்துக்கு பொய் சாட்சி சொல்கிறதோ, இல்லை பொய்யா அவங்கள போய் தண்டிக்கிறதோ, இல்லை தேவையில் இப்போ காலத்தில் பார்த்திங்கன்னா பொய்யா கேஸ் போடுறது, அவதூறு பரப்புறது. இப்போ நம்ம ரொம்ப மாடர்னாக மெசேஜ்னு ஒன்று வந்திருக்கு, வாட்ஸ்அப்னு வந்திருக்கு, மீடியாஸ்லாம் வந்திருக்கு. அதாவது ஒரு மரணத்தை கூட அவங்களுக்கு எந்த சூழ்நிலை இருப்பாங்கன்னு தெரியாமல் நம்மளா ஒரு கற்பனை பண்ணி தீர்ப்பிட்டுறோம். தப்பாக கணக்கு பண்ணி அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்கள எவ்வளோ காயப்படுத்தும்னு புரியாமல் நிறைய நம்மளுக்கு எழுத தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும்னு நாமளே அவர்கள் நல்லவர்கள் என்று தெரிந்தும் சிலருக்கு சகாயம் பண்ணுங்கிறதுக்காக ஒன்று அமைதியாக இருப்போம். இல்லைன்னா ஆமாம்மா நானும் பார்த்தேன், அந்தம்மா பயங்கர ஃப்ராடு, அந்த ஆள் பயங்கர ஃப்ராடு, அவன் பொய் தான், அவன் கொலை செஞ்சான், நான் பார்த்தேன், ஆமாம் அவன் திருடினாங்க, அவங்க தப்புன்னு சொல்லியிருக்கோம். இனி மேற்கொண்டு அந்த மாதிரி செய்யாமல் ஆண்டவருக்கு உகந்த வழியில், நேர்மையான வழியில், தப்புன்னு சொல்லுவோம், சரின்னு சொல்லி இன்றைய புனித நாளில் புனித கிளாடியா அம்மாட்ட நாமும் அவர்கள் போடு திடமனதோடு நேர்மையோடு நியாயத்தோடு நடக்கணுங்கிற தைரியத்தை கொடுத்து நமக்கு, நம்ம குடும்பத்தையும், நம்ம இதுவரைக்கும் ஏதாவது தப்பாக செஞ்சுருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனி நேர்மையான வழியில் திடனோடு ஸ்ட்ராங்காக நின்று தப்புக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் முடிவெடுத்து இந்த ஜெபமாலையின் வழியாக ஜெபிப்போம். மரியே வாழ்க. மம்மா லவ்ஸ் யூ ஆல்.